ஒருத்தர் வழுக்கு தலை, வெண் குஷ்டம், முடக்குவாதம், இந்த 3 உள்ள ஒரு நபரு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாரு. எப்படி துவா கேட்கிறாருன்னா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஃபானி வஃபல்லலனி அன் கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த, என்னை எல்லா மக்களையும் விட, பெரும்பாலான மக்களை விட சிறப்பாக ஆக்கி வைத்த அல்லாஹ்வே உனக்கு புகழனைத்தும் அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஃபானி வஃபல்லலனி அன் கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. எல்லாத்தையும் விட என்னை சிறப்பாக்கி வச்சதோடு மட்டும் இல்லாம எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை வழங்கிய உனக்கே புகழனைத்தும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறார். யாரு? வழுக்கத்தலை, வெண் குஷ்டம், முடக்குவாதத்தினால கை முடங்கி போயிருக்கு. அவரு கேட்கிற துவா தான். நமக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதைத்தான் பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஆச்சரியமா கேட்கிறாரு. என்ன உனக்கு அல்லாஹ் அருள் செஞ்சுட்டான்னு சொல்லி நீ இப்படி துவா கேட்கிற அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ளவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. துவா கேட்டவர் பதில் சொல்றாரு, லகது வஹபனி லிசானன் தாக்கிரா. எனக்கு அல்லாஹு தஆலா திக்ரு செய்யக்கூடிய நாவை கொடுத்திருக்கான் அன்பளிப்பா. வகல்பன் ஷாக்கிரா, நன்றி செலுத்தக்கூடிய மனசை எனக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். வஜஸதன் அலல் பலாஇ சாபிரா, எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையும் அதை தாங்கிக்கக்கூடிய, பொறுமையா இருக்கக்கூடிய உடல் வாகு எனக்கு கொடுத்துருக்கான். இது போதாதான் அவனுக்கு நான் நன்றி செலுத்துறதுக்கு, அவனுக்கு நான் இப்படி துவா கேட்கறதுக்கு அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு கைகால் சலாமத்தா இருக்கு, நல்லா பேசக்கூடிய வாய் இருக்கு, நல்லா பார்க்கக்கூடிய கண் இருக்கு, கேட்கக்கூடிய காது இருக்கு, எல்லாமே சலாமத்தா இருக்கு. அப்படின்னா அப்ப நாம எவ்வளவு அல்லாஹு தாலாவுக்கு சுக்ரியா செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை எப்படி புகழணும் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கக்கூடிய சம்பவம் தான் இது. அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவும் அவனை புகழக்கூடிய நல்லடியார்களாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.